சனாவுக்கு என்ன நடந்ததோ உனக்கும். ஆளும் கட்சியின் தவிசாளருக்கு கொலை மிரட்டல். கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் சிக்கிய பெண் சட்டத்தரணியின் அதிர்ச்சிகர பின்னணி. நாளுக்கு நாள் படிப்படியாக குறையும் தங்க விலை. ரணிலின் மருத்துவ அறிக்கைகள் மீது சந்தேகம். ஆசியாவில் அதிக வயதானவர்கள் வாழும் நாடுகளில் இடம் பிடித்த இலங்கை. போலீஸ் திணைக்களத்தில் உள்ளக யுத்தம், வெளியாகும் அதிர்ச்சி தகவல். தேசிய மக்கள் சக்தியின் கோமாகம பிரதேச சபையின் தலைவர் சுகன் ரத்நாயக்கவுக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அவர் மூலம் கோமாகம தலைமையக காவல்துறையில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 27ஆம் திகதி தனது அலுவலகத்தில் பொதுமக்கள் தினத்தை நடத்தி கொண்டிருந்த போது மதியம் 12:30 மணியளவில் பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கத்துக்கு குறித்த கொலை மிரட்டல் அழைப்பு வந்ததாக அவர் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். ஹந்தயா என்று தன்னை அறிமுகப்படுத்தி அழைப்பை மேற்கொண்ட நபர் சனாவுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் என்று கூறி நேரடியாக தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தலைவர் தனது முறைப்பாட்டில் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பாக பிரதேச சபை தலைவர் மற்றும் செயலாளரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த மிரட்டல் அழைப்பு இணைய அழைப்பு அல்ல, மாறாக நாட்டில் வழக்கமாக பயன்படுத்தப்படும் தொலைபேசி எண்ணிலிருந்து பெறப்பட்டது என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் கொலையாளிகளுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 55 வயதுடைய பெண் சட்டத்தரணி குறித்து பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளது. சந்தேக நபரான குறித்த சட்டத்தரணி சட்ட நடவடிக்கைகளில் மற்ற உயர் குற்றவாளிகளுக்காகவும் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நதுன் சிந்தக என்ற பிரபல பாதாள உலக குற்றவாளியான ஹெரக்கட்டா மடகஸ்காரில் கைது செய்யப்பட்ட போதும் அவரின் சார்பாகவும் இந்த சட்டத்தரணி நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அத்தோடு எல்லை மீறல்களுக்காக இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபருக்காகவும் இவர் பிரதிநிதித்துவப்படுத்தியிருப்பதை புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதன்படி சந்தேக நபரான பெண்ணின் சட்டப்பூர்வ பிரதிநிதித்துவம் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு குற்றவியல் நபர்களின் குற்ற செயல்களுக்கு உதவியிருப்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதோடு அவரது நடவடிக்கைகள் குறித்து விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உச்சத்தை தொட்ட தங்க விலையானது படிப்படியாக குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 12 லட்சம் ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கேரட் தங்கம் கிராம் 42,340 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 3,38,700 ரூபாவாக பதிவாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு தமனி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என பிரதி மன்றாடியர் நாயகம் திலீப் பீரிஸ் கேள்வி எழுப்பினார். ரணில் விக்ரமசிங்க பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய ராச்சியத்துக்கு சென்றமை தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மனுதாரர் தரப்புக்கும் பிரதிவாத தரப்புக்கும் இடையில் வழக்கு விசாரணை இடம்பெற்ற போதே இந்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள். எனினும் இந்த சந்தேக நபர் மறுநாளே மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்க சிரித்துக் கொண்டே மருத்துவர்களுடன் செல்வி எடுத்துக் கொண்டார் என்றும் திலீப பீரிஸ் கூறியுள்ளார். சந்தேக நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும் போது போரிஸ் ஜோன்சனின் புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ரணில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹெட்டகச்சி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் தோன்றுவது போல சமூக ஊடகங்களில் பரவி வரும் புகைப்படத்தில் இருக்கும் நபர் தான் அல்ல என்று வெளிப்படுத்தியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த திருமண நிகழ்வில் தான் கலந்து கொள்ளவில்லை என்றும் அந்த நிகழ்வுக்கு தான் அழைக்கப்பட்ட விருந்தினர் அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அத்துடன் குறித்த புகைப்படம் ஏதேனும் ஒரு வகையில் திருத்தப்பட்டதாகவோ அல்லது திரிவுபடுத்தப்பட்டதாகவோ இருந்தால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹெட்டகச்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆசிய பிராந்தியத்தில் வயதான மக்கள் தொகை அதிகரிப்பின் வேகம் அதிகமாக உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் நெசானி உபயசேகர 2012ஆம் ஆண்டில் நாட்டில் வயதான மக்கள் தொகை 12 வீதமாக இருந்தது என்றும் அது 2024ஆம் ஆண்டில் 18 வீதமாக உயர்ந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் 2012ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பின்படி 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 12 வீதமாக இருந்தனர். 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் வயதான சமூகம் 18 வீதமாக உயர்ந்தது. 2040ஆம் ஆண்டளவில் இந்த மக்கள் தொகையில் 25 வீதம் பேர், அதாவது 4 பேரில் ஒருவர் வயதானவராக இருப்பார்கள் என்று நாங்கள் முன்னறிவித்துள்ளோம். ஆசியாவில் உள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வயதான மக்கள் தொகை அதிகரிப்பு வீதம் அதிகமாக உள்ள நாடாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் நீறு பூத்த நெருப்பாக இருந்த உள்வீட்டு பிரச்சினை பொதுவழிக்கு வந்து புலனாய்வுத்துறை வரை சென்றுள்ளது. தேசிய போலீஸ் தலைமையகத்தில் நிர்வாக பொறுப்பதிகாரியான
அதிகாரியான பிரதி போலீஸ் மா அதிபரான லலித் பத்நாயக்க மீது ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய முறைப்பாடொன்றை வழங்கியுள்ளார். இந்த உள்வீட்டு பிரச்சினை தொடர்பில் வெளிவந்திருக்கும் தகவல்களாக இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் நிர்வாக பொறுப்பதிகாரியாக கடமையாற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் தென்மாகாண பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் கித்ஸ்ரீ ஜேல தொடர்பில் தவறான களங்கம் ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இதனால் போலீஸ் திணைக்களத்தில் இரு பிரிவுகளாக பிரிந்து கடமையாற்றுவதாகவும் தெரிய வந்துள்ளது. உள்ளக தகவல்களின்படி லலித் பத்நாயக்க வெளியாருடன் சேர்ந்து உள்ளக தகவல்கள் மற்றும் டெண்டர் தகவல்கள் முதல் வெளியில் வழங்கியுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக 12 தொலைபேசி உரையாடல்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏன் பிரதி போலீஸ் மா அதிபரான லலித் பத்நாயக்க இவ்வாறு செயற்பட்டார்? இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் லலித் பத்நாயக்க சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஆவார். போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கும் மேல் சேவை மூப்பை கொண்டவர். தற்போது இவர் போலீஸ் திணைக்களத்தின் நிர்வாகத்துக்கு பொறுப்பானவராக கடமையாற்றுகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கூட்டாட்சி முறைமையை அறிமுகப்படுத்துவது குறித்து தமிழ் கட்சிகளுடன் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக அண்மையில் சுவிட்சர்லாந்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த செயலமர்வில் கலந்து கொண்ட ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் கூறினார்கள் என இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வோல்ட் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MS சுமந்திரனிடம் தெரிவித்தார். இலங்கை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்துடன் கூட்டிணைந்து சுவிட்சர்லாந்து அரசின் ஏற்பாட்டில் அந்த நாட்டின் கூட்டாட்சி அரசியல் முறைமை மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு வலுவாக்கம் என்பன பற்றி இலங்கையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களுக்கு தெளிவூட்டும் வகையிலான செயலமர் ஒன்று கடந்த செப்டம்பர் மாதம் 14 தொடக்கம் 21ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது. அந்த செயலமர்வில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகை, பிரதி அமைச்சர் முனிர் முளப்பர், நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளருமான நிகால் அபிசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சந்திம ஹெட்டியாராச்சி, நிலாந்தி ஹெட்டகச்சி, சமன்குழி குணசிங்க ஆகியோரும் கலந்து கொண்டனர். செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாகவும் யாழில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் இன்றைய தினம் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி புதைகுழி விவகாரத்திற்கு உண்மையான நீதி கிடைக்கப்பெற்று மக்களின் கண்ணீருக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.